தலை வணங்கி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பதாகவே ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அவரை நாம் வாய்களத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் மீட்பராய் இருக்கிறவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் நீர் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, இந்த சிறப்பு துதி ஆராதனையை கர்த்தர் ஆண்டவரே அங்கீகரிக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கும்படி எங்கள் மத்தியிலே வந்து இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளும் எங்களுக்குள்ளே ஆண்டவரே கிரியைகளிலே வரட்டும் ராஜா, வெளிப்படட்டும் ராஜா. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ நதியாய் எங்களுக்குள்ளிருந்து புரண்டு ஓடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புரண்டு ஓடும் என்று ஆண்டவரே நீர் வாக்கு உரைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுக்கு நீர் அதிபதியாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, எங்கள் ஜீவனும் எங்களுக்கு தீர்க்காயுசுமாய் இருக்கிற ஆண்டவர் நீர்தான் என்று உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஐயா, ரட்சிப்பின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் நித்திய கண்மலையே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஞான கண்மலையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னையும் எங்களையும் ஜெனிப்பித்த கண்மலையாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கண்மலையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஒரு பாதுகாப்பான ஸ்தலமாய் இருக்கக்கூடிய கண்மலையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் மீட்பரே உம்மை ஸ்தோத்திரம். ஐயா, என் சகாயரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நாயகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் படைத்த தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் சிநேகிதரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் இன்பமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் புகழ்ச்சியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் ரட்சிப்புமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் பலனாய் இருக்கிறவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் பலனும் என் கீதமுமாய் இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் பரிசுத்தமானவர், என் புகலிடமானவர், எனக்கும் எங்களுக்கும் வெளிச்சமானவர், எங்கள் மகிமையே நீர்தான் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் சொத்தும் நீங்க தான், எங்கள் சுதந்திரமும் நீங்க தான், எங்கள் பாத்திரத்தின் பங்கும் நீர்தான் என்று உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நேசர், அவர் என்னுடையவர். இந்த ஆராதனையை அவர் விசாரிக்கிறவர். இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறவர். நீர் நீதிபரராகிய இயேசு, பரிந்து பேசுகிற கிறிஸ்து, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், ஒருவராய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். எங்கள் பிராண சிநேகிதராய் இருக்கிறீர். திறக்கப்பட்ட ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்ற உம்முடைய ரத்தத்திற்கு, உம்முடைய மாசற்ற உம்முடைய ரத்தத்திற்கு, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்கு ஆண்டவரே கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீது தெளிக்கப்படுகிற உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற உம்முடைய தூய ரத்தத்திற்காக ஆண்டவரே நாங்கள் தலை வணங்குகிறோம். ஐயா, எங்கள் மேசியாவே, உம்முடைய கரங்களிலே இந்த ஆராதனை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே, இந்த ஆராதனை நடத்துவீராக. உமக்கு நன்றி. துதியில் மகிழ்ச்சி அடைகிற தேவன், துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன், துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த பாடல் துதி ஆராதனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. அது மாத்திரமல்ல, இதோடு கூட வேத சத்திய தியானத்தையும் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல வெளிப்பாடு உள்ள சத்தியங்கள் எங்கள் மத்தியிலே பேசப்படட்டும். ஆராதனையும் சத்திய வேத தியானத்தையும் கர்த்தர் அபிர்வதமாய் ஆசீர்வதிப்பீராக. செலுத்தப்படுகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, செய்கிற வேலை, வருமானங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், எதிர்கால வாழ்க்கை எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ராஜா, கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இப்பொழுதும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நன்றியை இங்கே நாம் செலுத்த வந்திருக்கிறோம்.
ஆண்டவருக்கு துதி பலிகளை நாம் செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து நான் நன்றி சொல்ல போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து ஆராதனை செய்ய போறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதல் பாடலாக ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், வாக்குத்தத்தம் தந்தவர் நீர்தான், அல்லேலூயா, எங்களை வலுவாமல் காப்பவரும் நீர்தான் என்று சொல்லி தெரிந்த பாடலாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. பாடுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே. சொல்லுவோம். யார் மறந்தாலும் நான் மறவேனே, எந்த வாக்கெனக்கு அளித்தவரே, எந்த வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. ஒப்படைத்து சொல்லுவோம். எதிர்காலம் உம் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருப்பவரே, எங்கள் துணையாக இருப்பவரே. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம், நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. பாடுவோம், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம், நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இந்த இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். சொல்லுவோம், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். பாடலாமா? நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், என்னை தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஓஹோ, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே சகாயரே, சிநேகிதரே சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே என் சிருஷ்டிகரே, தயபரரே தயபரரே, சகாயரே சகாயரே, தயபரரே தயபரரே, சிநேகிதரே சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. சத்தியமே சத்தியமே, நித்தியமே நித்தியமே, என் ஜீவனே என் ஜீவனே, நல்லாயனே நல்லாயனே, சத்தியமே சத்தியமே, நித்தியமே என் நித்தியமே, என் ஜீவனே என் ஜீவனே, நல்லாயனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. ஓஹோ, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி
நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. உன்னதரே உன்னதரே, உயர்ந்தவரே உயர்ந்தவரே, பரிகாரியே பரிகாரியே, பலியானிரே பலியானிரே. உன்னதரே உன்னதரே, உயர்ந்தவரே உயர்ந்தவரே, பரிகாரியே பரிகாரியே, பலியானிரே பலியானிரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. சொல்லுவோம், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுவதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. ஓஹோ, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. சொல்லுவோம், சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லாமா? கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுவோம் சோத்திரமே அப்பா சோத்திரமே. சொல்லுவோம் சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மெய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ எங்கள் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. தினம் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை நன்றி சொல்லுவோம். ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்போ, முழு பலத்தோடு அன்பு கூறுவோ. ஆராதனை 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 இப்படி சொல்லுவோமா? ஊதி சத்தத்தால் நிரம்பிடுவோம், தூயவரை நாம் துதித்திடுவோம். ஊதி சத்தத்தாலே நிரம்பிடுவோம், தூயவரை நாம் துதித்திடுவோம். கர்த்தரையை ஆராதிப்பே, இயேசுவையை ஆராதிப்பே, கர்த்தரையை ஆராதிப்பே, இயேசுவை ஆராதிப்பே. துதி சத்தத்தாலே நிரம்பிடுவே, தூயவரை நான் துதித்திடுவே. கர்த்தரையை ஆராதிப்பே, இயேசுவையே ஆராதிப்பே, கர்த்தரையே ஆராதிப்பே, இயேசுவையே ஆராதிப்பே. உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே. நான் பின்தொடர்ந்தேனே உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து ஆக மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி காக்கிட்டாலும் நான் பின் திரும்பேனே. எந்த புயல் வந்து மோதி தாக்கிட்டாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட, உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட, உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஐயா, ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்க
மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. இப்ப சொல்றீங்களா? என் நம்பிக்கைக்கு ஊறியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நான் நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். ஆராதனை கர்த்தர் சூத்திரம் பார்க்கிறார். சூத்திரம் ஆராதனை கர்த்தர் நேசிக்கிறார். சூத்திரம் இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தார். பேச முடியாது சீக்கிரம். இந்த ஆராதனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கிறது. சூத்திரம் வாயினால் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா சூத்திரம். பரலோகத்திலே ஆமென். ஹல்லேலூயா சூத்திரம். சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ஆமென். சூத்திரம். தேவ தூதர்கள் முன்பதாக அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனை பார்த்து ஹல்லேலூயா சூத்திரம். ஒட்டுமொத்த தேவ கூட்டங்களும் தேவ தூதர் கூட்டங்களும் ஹல்லேலூயா சூத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறது. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். லூசிபர் என்று சொல்லப்படுகிற பிரதான தூதர்களுக்கு தலைவனாய் இருந்த கேருப் என்கிறவன் ஆமென். தன்னைத்தானே வஞ்சித்து தன்னோடு கூட ஹல்லேலூயா சூத்திரம். 1/3 தூதர் கூட்டத்தை அவன் விழத் தள்ளினான். ஆமென். அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் எழுந்திருக்க முடியாதபடி செய்தார். நித்திய சங்கிலியாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் என்று யூதா சொல்லுகிறார். ஆமென். பேதுருவும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சூத்திரம். ஆனால் மீதமுள்ள அந்த 2/3 தேவ தூதர்கள் இன்றும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்தில் நிலையா நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த காரணத்தை இந்த ஆராதனையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கு விசுவாசத்தில் பின்வாங்குகிறார்கள். ஆமென். ஆண்டவரை தேட மறக்கிறார்கள். ஹல்லேலூயா சபை வெறுமையாகிறது. சூத்திரம். ஆமென். ஊழியங்களை ஊழியக்காரர்கள் விட்டு விடுகிறார்கள். சூத்திரம் உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே சூத்திரம் கர்த்தாவே. நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல நிலையா நிற்கணும். இயேசுவே சூத்திரம். ஆண்டவருடைய வசனத்துல நாம நிலையா இருக்கணும். ஹல்லேலூயா நீதிமான்களுடைய சபைகளிலே சூத்திரம். துன்மார்க்கர்கள் நிலை நிற்பது இல்லை என்று சங்கீதம் 1 சொல்லுது. சூத்திரம் அதுதான் மனம் திரும்புதலின் சங்கீதம். ஹல்லேலூயா 1வது சங்கீதம் தான் சூத்திரம். பயங்கரமான அற்புதமான சங்கீதம். அப்ப இன்றைக்கு ஏன் தேவனுடைய சமூகத்துல ஹல்லேலூயா நிறைய பேரால நிற்க முடியல? ஏன்னா ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரியல. அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தங்கள் வாயினாலே மாத்திரம் துதிக்கல, அவர்களுக்கும் இருதயம் இருக்கிறது. உண்மையிலே இவர் பரிசுத்தர், இந்த தெய்வம் பரிசுத்த தெய்வம், இவர் பரிசுத்தர், எங்க எல்லோருக்கும் இவரே பரிசுத்தர் என்று நம்பிக்கையோட சொல்லி பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்தத்தை சொல்லி பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க நிலையா இருக்கிறாங்க. ஆமென். இப்ப நீங்களும் என்ன செய்யணும்? இயேசு பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். சூத்திரம். சொல்ல 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 நீங்களும் பரிசுத்தமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் தேவனுடைய பரிசுத்தமா இருப்பீங்க. ஆமென். தேவன் விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்தமா இருப்பீங்க. சூத்திரம். உங்கள் ஜெபமும் உங்கள் துதியும் உங்கள் ஆராதனையும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். வசனம் சொல்லுதுல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆராதனை செய்யுங்கள். சூத்திரம். சூத்திரம். எப்படிங்க செய்ய முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. ஆமென். ஆண்டவர் பரிசுத்தர் என்று நான் சொல்லுவேன். சூத்திரம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லுவேன். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்று நான் சொல்லுவேன். சொல்ல 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 அவருடைய பரிசுத்தத்தையே அவர் எனக்கு கொடுப்பார். அவருடைய பரிசுத்தத்தையே கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அவருடைய பரிசுத்தத்தை அவர் எனக்கு கொடுப்பார். அவருடைய பரிசுத்தத்தையே எனக்கு கொடுத்து அவரை போலவே நானும் பரிசுத்தமாயிருப்பேன். எவ்வளவு பெரிய அசுத்தம் வந்தாலும் ஹல்லேலூயா. என் தெய்வம் பரிசுத்தம், நானும் பரிசுத்தம். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் என்று என்ன செய்வீங்க? நீங்க ஹல்லேலூயா. உதறி தள்ளுவீங்க.
ஆமென். நீங்க சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்களும் பரிசுத்தமாய் இருக்கும். இயேசுவே, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாய் இயேசுவே இருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே நன்றி தகப்பனே. நீர் பரிசுத்தர் என்று அறிந்து கொள்வதற்கு ஹalleluya. வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய ஜெபிக்கிறாண்டவர். இயேசுவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். 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 நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். தொடர்ந்து விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் ஸ்தோத்திரம். தேவ அன்பிலும் நிலைத்திருப்பதற்கு தேவ தூதர்களை ஸ்தோத்திரம். நீர் சாட்சியாக எங்கள் மத்தியிலே இப்பொழுது நீர் வெளிப்படுத்தி சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கத்தாவே. பரலோகத்திலே தேவ தூதர்கள் நிலையாய் நிற்பது போல ஹalleluya. ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நிலையாய் நிற்பதை நாங்கள் விரும்புகிறோம். நல்ல வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு சில ஜப குறிப்புகளை சொல்லி ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆமென். ஒரு ஜெபத்தை நாம செஞ்சுட்டு வர்றோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உபாகமம் புஸ்தகம் ஆமென். 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தின்படி ஆமென். நீங்கள் கையிட்டு செய்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம். யாவுக்காகவும் நீங்களும் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க செய்யற வேலை ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அதனால நீங்களும் உங்க குடும்பம் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட ஆமென். வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவாய் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். ஆனாலும் சில பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கு, ஆமென். சில வியாதிகள் இருக்கு, சில பிரச்சனைகளும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கு, ஸ்தோத்திரம். சில போராட்டங்கள் இருக்கு, சில மனக்கசப்பும் இருக்கு, சமாதானத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்லமுள்ள தேவனே, ஹalleluya. இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமான விடுதலை தருகிற ஒரு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனையை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சீங்க. ஸ்தோத்திரம். நீர் என்னை தேடி வந்தீர், உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். அதனாலே நாங்கள் இப்பொழுது நிலையாய் நிற்கிறோம். நாங்கள் அழிந்து போகவில்லை, நாங்கள் மரிச்சு போகவில்லை. ஆண்டவரே, உளையான சேற்றிலே நாங்கள் இருந்தோம், தாயின் கருவிலே நாங்கள் இருந்தோம். நீர் ஆண்டவரே எங்களை முன் குறித்திருக்கிறீர், வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர், எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் எங்கள் ஜெபம் கேட்கப்படும்படிக்கு இருக்கிற தடைகள் யாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. பாவமோ கடந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது அசுத்தமோ எங்களுக்குள்ளே யாராவது நாங்கள் செய்திருந்தால் இப்பொழுதும் கர்த்தர் அதை சுத்திகரிப்பீராக. அந்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் பாவங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவுவீராக, நீதிமானாக மாற்றுவீராக. நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறீர், துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அருவருக்கிறீர். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய இக்கட்டுகளிலிருந்து அவனுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து காக்கிற தேவன் என்று எங்கள் விசுவாசத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். அது நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், எங்கள் குடும்பம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வழுவாமல் காத்து நடத்தின ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை கொடுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களை பிடித்திருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரியைகள் இயேசு நாமத்தினால ஆண்டவரே முறியடிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நீக்கி போட்டு சுகத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை வரப்பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டபடி அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இது நிமித்தம் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் பலவீனங்களை நான் நீக்கி போடுவேன், உனக்கு நான் என்னுடைய பலத்தை தருவேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் என்றைக்குமே மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட, யாரெல்லாம் நோயோடு கூட, யாரெல்லாம் வியாதியினுடைய படுக்கையோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த சத்தத்தை கேட்கின்ற யாராவது ஆண்டவரே வியாதியோடு கூட போராடி கொண்டிருந்தார், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வியாதியினுடைய கூரை அறுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி தகப்பனே. மரணத்துக்கு எதுவாய் போராடி கொண்டிருந்த இயேசுவே ஆண்டவரே
பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டபோது ஆண்டவர் நீர் உணர்ந்தி யார் என்னை தொட்டது என்று ஹalleluya நீ கேள்வி கேட்டீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொட்டு சுகமாக்கின தேவன். ஹalleluya நாங்கள் தொட்டும் எங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தொடுகிறோம், உம்முடைய தரிசனத்தை நாங்கள் தொடுகிறோம், உம்முடைய சுத்தத்தை நாங்கள் தொடுகிறோம், உம்முடைய திட்டங்களோடு கூட நாங்கள் கை கோர்க்கிறோம், உம்முடைய கையை நாங்கள் பிடித்திருக்கிறோம். நீர் எங்கள் கையை பிடித்தது போல நாங்களும் உம்மை கையை பிடித்திருக்கிறோம். உமக்கு நன்றி 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 அப்பா. தொடர்ந்து துணையாளராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேற்றுகிறவராய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. என்னை கைவிட்டுட்டாங்க, ஸ்தோத்திரம் என்னை விட்டுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, ஹalleluya ஸ்தோத்திரம் என்னை அவமானப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் தலை குனிந்து நடக்கிறார்களோ அந்த இடத்திலே கர்த்தரின் பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. எந்த இடத்திலே தோல்விகளை அவர்கள் சந்தித்தார்களோ அந்த இடத்திலே பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வெற்றியை கட்டளையிடுவீராக. எதிரிகளுக்கு முன்பதாக எங்கள் தலையை உயர்த்தி வைக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி 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 அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்று எங்கள் நம்பிக்கை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நாளின் இந்த ஆராதனையில் பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின, எங்களோடு இணைந்து மகிமைப்படுத்தின இந்த சபையினுடைய ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம், இதனுடைய வளர்ச்சிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு ஜெபிக்கிற சபை மக்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களிலே கர்த்தருடைய பலத்த செய்திகள் வெளிப்பட போறதுக்காக ஆண்டவரின் மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவுக்கு நன்றி. பலத்த கிரியைகள் வெளிப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி திருச்சபையிலே நடந்த அற்புதங்களை போல இன்றைக்கும் கர்த்தர் எங்களுடைய சபையிலே அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்து தர போறதுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. பிசாசனுடைய முகம் வைக்கப்பட்டது தாழ தள்ளப்பட்டு போன காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை எழுந்திருக்க முடியாதபடி செய்தது காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபம் உம்மால் கேட்கப்பட்டது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எல்லா துதியும் எல்லா கணத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நீண்ட வண்ணமாய் சங்கீதம் 13 நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதுடைய சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களிகூறாதபடிக்கும் இப்படி செய்து அருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனாலே அவரை நாம் தொடர்ந்து பாடுவோம். இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இணைந்திருங்கள், தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.